வேதத்திலிருந்து ஒரு வசனங்கள் நம்ம வாசிப்போம். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ஆக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாது இருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த வசனம் யார் சொல்றது அப்படின்னா தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. நம்ம சுத்திகரிப்பு கூட்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். போன வருஷத்தினுடைய இறுதி நாட்களில் சுத்திகரிப்பு கூட்டங்கள்லாம் நம்ம வந்திருக்கிறோம். நம்மளை எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? சுத்திகரிப்பு செஞ்சுருக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரங்களினால செய்த எல்லா பாவங்களையும் நம்ம அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கூட்டங்களில் வரும்பொழுதெல்லாம் நம்ம சுத்திகரிப்பு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம சுத்திகரிப்பு செஞ்சுட்டு நம்ம போனாலும் ஒரு விதத்தில் நம்மளுடைய சரீரம் முழுவதும் பாவத்துக்கு உள்ளாக்கப்படுது. அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வாய் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுடைய வாயின் நம்ம பேசுகிற அந்த வார்த்தையினால, பேசுகிற பேச்சுகளினால, வீண் வார்த்தைகளினால, அவதூறுகளினால, புறங்கூறுதலினால, குறை பேசுறதுனால நம்மளுடைய முழு சரீரத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா பாவத்துக்குள்ளாக்குது. நம்ம எவ்வளோ சுத்திகரிப்பு நம்ம செஞ்சுட்டே போகிறோம். இப்போ நம்ம ஒரு பானை ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் சின்ன ஓட்டை இருந்தாலும் அந்த பானைக்குள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் என்ன பண்ணணும்? வெளியில் வந்துடும். அதே போல் தான் நம்மளுடைய சரீரம் முழுவதும் நம்ம சுத்திகரித்து கொண்டுட்டே இருந்தாலும் இந்த வாயின் வார்த்தையில் நம்ம தப்பு செய்கிறோம் பார்த்தீங்களா? அதன் மூலமாக நம்ம பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாமே நம்மளை விட்டு என்ன பண்ணிடுது? போயிடுது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தாவீது சொல்கிறாரு, என் வாய் மீறாதபடிக்கு நான் என்ன செஞ்சேன்? தீர்மானம் பண்ணினேன். இந்த வருஷத்தில் இந்த உபவாச நாட்களில் நாம் என்ன தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சரீரம் முழுவதும் பாவத்துக்குள்ளாக்குகிற இந்த வாயை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையானதை மட்டும் நம்ம பேசி, பிரயோஜனமானதை மட்டும் நம்ம பேசி நம்மளுடைய வாயை காத்துக்கொள்வது நமக்கு நல்லது. வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அந்த நாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனத்தையும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நாவானது சின்ன அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசுது. நம்மளுடைய சரீரத்தில் என்ன அவயம்? சின்ன அவயமா இருந்தாலும் என்னென்ன வார்த்தைகளை பேசுது? பெருமையானவைகளை பேசுது, மற்றவங்களை பற்றி குறை சொல்லுது. இதனால நம்முடைய சின்ன நெருப்பு எப்படி பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது போல இந்த சின்ன அவயத்தில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய முழு சரீரத்தையும் முழு ஆசீர்வாதத்துக்கும் முழு நன்மைக்கும் என்ன பண்ணுது? எதிரியா மாறிடுது. அப்போ இந்த சரீரத்தை நம்மளுடைய நாவை என்ன செய்யப்படணும்? காத்து கொள்ளுவர்களா இருக்கணும். நாவானது நெருப்பு தான் அப்படின்னு பைபிள் சொல்லப்பட்டது. நாவானது நாவும் நெருப்பு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நெருப்பு எவ்வளவு டேஞ்சரோ அது மாதிரி நம்மளுடைய வாயும் அவ்வளவுக்கு அவ்வளவு டேஞ்சரா இருக்குது. அப்போ நம்மளுடைய அவயங்களின் முழு சரீரத்தையும் இது என்ன செஞ்சிருது? நாவானது கரைப்படுத்தி கொள்ளுகிறதா இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வாய் மீறாதபடிக்கு நம்ம என்ன செய்யப்படணும்? தீர்மானம் பண்ண வேண்டும். அப்ப நம்ம என்னத்தை நான் பேசணும் அப்படின்னு நம்ம வேதத்திலிருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்ப எதை பேசணும்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், பக்தி விருத்திக்கு, பக்தி முத்தி போய் பேசக்கூடாது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை நம்மளிடத்துல இருக்குமானா அதை என்ன செய்யுங்க? மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. இல்லைன்னா நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பேச வேண்டாம். நீங்க பேசி தேவையில்லாத காரியத்தை பேசி நம்முடைய முழு சரீரத்தை நீங்க என்ன செய்ய வேண்டாம்? கரைப்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வேதத்திலிருந்து நாவை பற்றி நம்ம வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, சங்கீதம் 141 3வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா தாவீது இப்படியா சொல்றாரு, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். என் வாய்க்கு காவல் வையும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். இங்க சொல்லப்பட்டிருப்பாருங்க, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவுக்கு தீங்கு, இடுக்கன்னா என்னது? தீங்கு, தீமை, இதுக்கெல்லாம் விலக்கி தன் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அதுலேயே 20வது வசனத்துல சொல்ல பார்த்தோம்னா, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. நம்ம வேதத்துல நம்மளுடைய நாவை பற்றி எப்படி மேன்மையா சொல்லப்பட்டிருக்குன்னா, சுத்த வெள்ளி.
அவர் ஆராதிக்கிறவங்க அவருடைய நாமத்தை பேசுகிற நம்மளை பற்றி வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நம்மளுடைய நாம பற்றி வேதம் நம்மள மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு? சுத்த வெள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் எப்படிப்பட்ட பேச்சுக்களை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், எந்த மாதிரி காரியங்களை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நம்ம இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்? நிதானிச்சு பார்க்கணும். 21வது வசனத்தில் பார்த்தோம்னா, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். அநேகரை போஷிக்கும் அப்படின்னா நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்களுடைய காயங்களை கட்டும், அவங்களுடைய காயங்களை ஆற்றும். அப்படிதான் நீதிமானுடைய உதடு இருக்கும். மற்றவங்களை காயப்படுத்தாது, மற்றவங்களுடைய இருதயத்தை என்ன செய்யாது? உடைக்காது. நீதிமானுடைய உதடு அநேகரை போஷிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 31வது வசனத்தில் அதே பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 10:31வது வசனத்தில், நீதிமானுடைய வாய் ஞானத்தை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். ஞானத்தை என்ன செய்யுமா? பேசும் பொழுது ஞானத்தை அதை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 32வது வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா, நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். பிரியமானவைகள் தான் என்ன பண்ணும்? பேசும். ஏதோ வந்தது போனது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காதுன்னா பேசிட்டு இருக்காது. கர்த்தருக்கு பிரியமானது எதுவோ அதை தான் என்ன செய்யும்? நீதிமானுடைய வாயை பேசும். நான் இவ்வளோ வசனங்கள் உங்களுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்மளுடைய நாவு எப்படிப்பட்டதா இருக்கு? வேதத்தில் நீதிமானுடைய நாவை பற்றி வேதம் எப்படி மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்மளுடைய நாவு எப்படி இருக்கு? நம்ம எந்த மாதிரி காரியங்களை பேசிட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய நாவு எதை குறித்து பேசுது? எப்படி பேசுது? துர்காரியங்களை பற்றி பேசுதா, இல்லை தேவையில்லாத காரியங்களை பேசுதா, மற்ற முறையா பேசுதா, புறங்கூறிட்டு இருக்குதா நம்மளுடைய நாவு அப்படின்றத இந்த நாளில் நாம என்ன செய்யணும்? நிதானிச்சு பார்த்து நம்மளுடைய வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் என்ன பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேலையை நம்ம இதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வருஷத்தில் நான் பேச வேண்டியது என்ன பேசணும் அப்படின்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை இருந்தால் தான் நான் பேசணும். மற்றவங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தை இருந்தால் தான் நான் என்ன பண்ணணும்? பேசணும். இல்லைன்னா நான் என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத நான் பேசி நான் பேசி மற்றவங்களை பற்றி நான் புறங்கூறி தேவ பிள்ளைக்கு விரோதமா, இல்லை சபைக்கு விரோதமா, இல்லை ஒரு விசுவாச குடும்பத்துக்கு விரோதமா நான் அந்த மாதிரி புறங்கூறி நான் பேசி என்னுடைய சரீரத்தை முழுவதும் என்ன செஞ்சுக்க கூடாது? கரைப்படுத்தி நான் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி என் வாயை நான் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டுக் கொள்ளுவோமா? இந்த வேலையை நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் அப்படின்னு தாவீது சொன்னது போல இந்த உபவாச நாட்களில் நாங்கள் சபையாராய் நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் வாய்க்கு ஆண்டவரே அப்பா நீர் காவல் வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளின் வாசல்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை விலக்கி காக்கிறான், இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்ற வசனத்தின் படியாக ஆண்டவரே, எங்களுடைய வாயை நாங்கள் காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாய், எங்களுடைய நாவை நாங்கள் காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாய், எங்கள் சபையை நீர் அப்படியாய் நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நாங்கள் பேசுனே சப்பா. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படணும் ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி வார்த்தைகளை எங்கள் வாயிலிருந்து புறப்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு இந்த நாளில தருவீராக. எங்க வாய் மீறாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானவைகளை பேச ஆண்டவரே அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய நாவு சுத்த வெள்ளியா நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதிமானுடைய உதடு அநேகரை போஷிக்கும் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உதடுகளை அப்படியா நீர் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகள் அநேகருடைய காயங்களை கற்றுகிறதாய், எங்களுடைய வார்த்தைகள் அநேகரை பலப்படுத்துகிறதாய் ஆண்டவரே. அநேகரை எங்கள் வார்த்தைகள் சமூகத்துக்கு நேராய் திருப்பி விடுகிறதாய் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய நாவு ஞானத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்க நாவை காத்துக்கொள்ள உதவி செய்யும், எங்க நாவை காத்துக்கொள்ள உதவி செய்யும். உமக்கு நன்றி நன்றி நன்றி. உமக்கு பிரியமானவைகளை பேச ஆண்டவரே. நீதிமானுடைய வாய் பிரியமானவைகளை பேச அறியும் நாங்கள் வாசிக்கிறோம். உமக்கு பிரியமானவைகள் நாங்கள் பேசும்படியாய், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும்படியாய், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசும்படியா எங்க நாவை திறக்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களை பற்றி நாங்கள் புறங்கூறி தெரியாதபடிக்கு, மற்றவர்கள் நாங்கள் குறைகளாய் பேசாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் வாய் மீறாதபடிக்கு நாங்கள் இந்த நாளில் நாங்கள் தீர்மானத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்கள் வாயையும் எங்கள் நாவையும் காத்துக்கொள்ள எங்களுக்கு வெள்ளன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.